அட அவ வீட்டுக்குள்ளதான் போறா. அவ என்ன பண்றாளோ அப்படியே பண்ண. அம்மா தாயே, நீதாம்மா எங்களை காப்பாத்தணும். இப்ப நம்ம என்ன பண்றது? சஞ்சனா குட்டி, நான் சொல்றது கேக்குறியா? நீ பிரேம் அப்பா அப்படியே இரு. என்ன நடந்தாலும் வெளியில வரக்கூடாது, சரியா? அந்த அம்மனும் கூடவே இருப்பாங்க. எப்படிப்பட்ட இடத்தை தேடி இருக்கீங்க? உங்க கண்ணாமூச்சி இதோட முடிச்சுக்கலாமா? சரி வாங்க, எல்லாரும் ஒழுங்கா வெளிய வந்துருங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க யாரும் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட சீமா இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கா. வேண்டாம், யாரும் இந்த அறையை விட்டு வெளியில போகவே கூடாது. எங்களோட சீமாவை உங்க மாய சக்தியால எப்படி வேணாலும் வசப்படுத்தி பாருங்க. ஆனா எனக்கு ஏன் அம்மன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் என்னோட சீமாவுக்கு எதுவும் ஆகாது. जय दुर्गा देवी। जय दुर्गा देवी। जय दुर्गा देवी। जय दुर्गा देवी। எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவி. நீங்களா? பெரியத்த, இந்த கதவை யார் திறந்தாங்க? சீமா, எனக்கு முன்னாடியே தெரியும். முக்காடு போட்டுட்டு இருந்தது நீதான்.
வச்சு விளையாடுறதுக்கு நீதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க. உங்களை பாராட்டியே ஆகணும். வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுக்கிட்டு வெளியில போய் தேடுன்னு தேடிட்டு இருந்தானா ஒருத்தன். முதல் முறையா ஒருத்தி புத்திசாலியா இருக்கிறத பாக்குறேன். நிச்சயமா நீ பெரிய புத்திசாலிங்கிற விஷயத்த இப்ப ஒத்துக்கிறேன். நான் இத முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். பரத்வாஜ் குடும்பத்து ஆளுங்களான நீங்க நிச்சயமா நான் வர முடியாத இடத்துலதான் ஒளிச்சு வச்சிருப்பேன்னு நான் தெரிஞ்சிருந்திருக்கணும். அதாவது இந்த பூஜை ரூம் மாதிரி. உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல, நான் இந்த பூஜை அறைக்குள்ள கண்டிப்பா வர முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க பெரியத்த. இவங்க வசியம் பண்ணதுனால என்ன அறியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்னாலதான் நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க பெரியம்மா. எதுவும் ஆகல. உங்க பாச போராட்டத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு எல்லாரும் இப்ப வெளியே வரீங்களா? அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த மண்பானைகளையும் பிரேமையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்ல இல்ல, யாரும் அந்த ரூமை விட்டு வெளியில வராதீங்க, வரவும் கூடாது. மோகினி, நாம அங்க போக முடியாது. ஆனா அவங்க இங்க வரமாட்டாங்க போல இருக்கே. இப்படியே போனா எப்ப முடிக்கிறது? இவங்க எப்ப வெளியே வருவாங்கன்னு நாம இப்படியே நின்று காத்துட்டு இருக்க முடியுமா? நீங்க பாருங்க, உங்களுக்கு மரணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாம பகைச்சுக்கிறீங்க? நீங்க ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப எல்லாமே உனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிடுச்சுல. அதனால நேருக்கு நேரா சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் பாம்பு டான்ஸ் ஆட போறோம். மோகினி, உனக்கு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வா. இதோ நான் உன் முன்னாடிதான் நிக்கிறேன். என்னை தாண்டித்தான் நீ என்னோட குடும்பத்தார தொட முடியும். என் குடும்பத்தை நீ நாசமாக்கணும்னு நினைச்சின்னா அதுக்கு நீ முதல்ல என்ன ஜெயிச்சாகணும் மோகினி. சரி விடு. முதல்ல நீதான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நானும் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறேன். கடைசியா கேக்குறேன், இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? சரி, அங்கேயே நில்லுங்க, நானே உங்களை வர வைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப நீங்க எப்படி வர போறீங்கன்னு பாருங்க. இவ்ளோ ரவுடிங்களா? இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? இங்க பாத்தீங்களா? நான் உள்ள வர முடியலன்னா என்ன, இவங்களால உள்ள வர முடியும்ல. மனுஷங்க, அதை விட ரவுடிங்க
பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அப்புறம் இவங்கள உங்களால ஜெயிக்க முடியும்னு எனக்கு நிச்சயமா தோணவே இல்லை. போங்க, அந்த ரூம்குள்ள என்னோட ரொம்ப முக்கியமான பொருள்கள்லாம் இருக்கு. 4 மண்பானையும் ஒரு மயக்கமான ஆசாமியும் இருக்காரு. போங்க, போய் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல வேண்டாம், வராதீங்க. அமர், சங்கர் கண்ணா, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. பெரிய தனது வந்துடுறேன். இப்ப எல்லாரும் பாம்பு டான்ஸ் ஆட போறோம்.